பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ தயவு நம்மையும் நம் குடும்பத்தையும் இம்மட்டுமாய் வழி நடத்தினது என்பதை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமுமேன்னு சொல்லி அவரை விசுவசித்து இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ, ஒருவேளை அது வசனமாக இருக்கலாம், யாராவது ஒரு கதையாக சொல்லலாம், இல்லை ஒரு பாட்டாக பாடலாம். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் பேசப்படுமானால் நிச்சயமாய் அது உங்களுக்கானது என்று ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், சர்ச்சுக்கு போகணும், வேதத்தை படிக்கணும்னா அதுக்கு கிறிஸ்தவங்களாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இயேசுவே அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாய்விட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னது தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறாரு. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறாருங்க. ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய ஆலயத்தில் வாரம் போய் அமர்ந்து அவருடைய வேதத்தை படித்து பாடல்களை பாடி ஆராதித்து துதித்தா மட்டும்தான் ஆண்டவர் மனம் இறங்குவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த மதத்தினவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட குற்றங்களை நீங்கள் செய்து அதிலிருந்து விடுதலை அடைய முடியலை, நான் பெரிய பாவி என்று உங்கள் மனசுக்குள்ளே குமுறிட்டுருக்கீங்களோ அதையெல்லாம் இன்றைய நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் மனதார ஊற்றிடுங்க. உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார், மனுஷனாக வாழ்ந்தார், நமக்காகவே அதிசயங்களையும் அற்புதத்தையும் செஞ்சாருன்றதை நம்புங்க. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவசிங்க. நிச்சயமாய் உங்களுக்கான ஒரு விடுதலையின் நாளாய், வாரமாய், மாதமாய், வருடமாய் இந்த வருடம் அமையும் என்று நீங்கள் நம்புங்க. ஒரு பெரிய சாட்சியாய் நான் நிற்பேன்னு சொல்லி எல்லா இடத்திலும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் உங்களை முழு மனசோடு ஒப்பு கொடுத்து ஆசிரையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் எல்லார் வீட்லேயுமே எக்ஸாம் எழுதின ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கும். நிறைய வீட்டில் பிள்ளைங்க மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டாங்களே, சுற்றி இருக்கிறவங்களும் உறவுகளும் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய மார்க் எடுத்துகிட்டு எந்த காலேஜில் சேர்க்கலை, பண தேவை எப்படி சந்திக்கிறதுன்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாளும் அவர்களை நீங்கள் தாழ்வான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு சூழ்நிலைகள் அவர்களுக்கு மார்க் கம்மியாக வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு பாரமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அதை நீங்கள் உங்கள் மனசார ஏற்றுக்கொள்ளாதீங்க. சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது யாரும் நமக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய போகிறாரு. நம்ம பிள்ளைங்க தான் நம்ம குடும்பத்துடைய ஆசீர்வாதம்னு முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. நிச்சயமாகவே வழிகள் திறக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியும் பேரின்பமும் இருக்குது. அதனால் அவரை நம்ம பிடிச்சிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவைகள் சந்திக்கப்படும். வெட்கப்பட்ட இடத்துலெல்லாம் நம் தலை உயர்த்தப்படும். ஆண்டவரை விடாமல் பிடித்து கொள்ளலாம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். விசுவசிப்போம். ஆமீன்.